அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் எய்ம்ஸ் மருத்துவமனையை நரேந்திர மோடியும் எடப்பாடி பழனிசாமியும் திறந்து வைப்பார்கள் என திருப்பரங்குன்றம் அதிமுக வேட்பாளர் வி ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் அதிமுக வேட்பாளர் வி ராஜன் செல்லப்பா திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லாபுரம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் வி ராஜன் செல்லப்பாவிற்கு மாலைகள் அணிவித்தும் பூக்கள் தூவியும் பட்டாசு வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் பேசிய வி ராஜன் செல்லப்பா, அதிமுக ஆட்சி காலத்தில் மத்திய அரசுடன் சுமூகமாக செயல்பட்டதால் தமிழ்நாட்டிற்கு எண்ணற்ற திட்டங்கள் கொண்டுவரப்பட்டன என்றும், திமுக அப்படி செயல்படாத காரணத்தால் தமிழ்நாட்டில் மத்திய அரசின் திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா காலத்தில் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கிற ஆட்சியிலே கடந்த ஆண்டு வெறும் 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசம் தான் இந்த ஆட்சி வந்தது. இங்க இருக்கிற மத்திய அரசோட இணக்கமான உணர்வு இல்லாத காரணத்தினால இன்றைக்கு இந்த ஆட்சி எந்த திட்டத்தையும் கொண்டு வர முடியல. ஆகவேதான் உங்கள் மத்தியில் நாங்கள் கேட்பதெல்லாம், அம்மா காலத்துல எவ்வளவு பெரிய திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன, எவ்வளவு பெரிய திட்டங்கள், பல்வேறு திட்டங்கள் நீங்க முடக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அருமை தாய்மார்களே. அருமை எடப்பாடியார் அம்மா மினி கிளினிக்க 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தாங்க. அம்மா உணவகத்தை சிறப்பா நடத்தினாங்க. அத்தனையும் முடக்கப்பட்டு விட்டது இந்த ஸ்டாலின் அரசின் காரணமாக. அடுத்த வருஷம் நீங்க ஓட்டு போட்டு வெற்றி பெற்றவுடன் நான் உடனடியாக நான் மதிப்பிற்குரிய பிரதமர் மோடி அவர்களும் அருமையான எடப்பாடியார் அவர்களும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை திறந்து வைக்கிற வாய்ப்பு உருவாகிவிட்டது.